வணக்கம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து ஆக்சுவலாக நேற்று நான் சொல்லியிருந்தேன்ல, அதாவது டிவைன் மேஸ்குலின் வந்து டிவைன் ஃபெமினைனுடைய பொலாரிட்டி வந்து எடுக்கும்போது அவங்களுக்கு வந்து இன்னொரு அதாவது செகண்ட் இது நடக்கும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் வந்து ஓடிக்கிட்டு இருக்கும். சரிங்களா? அந்த டைமில் தான் அதாவது நார்மலாக ஸ்டார்ட் பண்ணும்போது ஒன்று வந்து நீங்கள் வந்து ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேம் பார்த்துருக்கலாம், இல்லை கார்மிக்கை பார்த்துருக்கலாம், இல்லை சோல்மேட், அதாவது இந்த ஜேர்னிக்குள்ளே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரபஞ்சம் வந்து ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து உணர்த்தும் போது ஏதாவது ஒரு ரூபத்துல வந்து உங்களுக்கு வந்து உணர்த்தும். அது வந்து நீங்க வந்து ஃபால்ஸா இருக்கலாம், கார்மிக்கா இருக்கலாம். ஃபால்ஸ் அப்படின்னு சொன்னா அது வந்து நார்மலா ட்ரூ மாதிரியே வந்து முதல்ல வந்து ஸ்டார்டிங்ல கொடுத்துட்டு, ஏன்னா ஒரு பபிள் ஃபேஸ் கொடுத்தாதான் நீங்க இந்த ஜேர்னி என்னன்னு சொல்லிட்டு வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து இழுத்து கொண்டு வரும். இல்லை நீங்க வந்து கார்மிக் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தீங்கன்னா அந்த கார்மிக்ட வந்து ரொம்ப லெவல் வந்து கஷ்டம் அனுபவிச்சு அதுல இருந்து நீங்க வந்து வெளியே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற ஒரு காலகட்டம் வெறுத்து இருக்கும்போது இப்படி வரலாம். இல்ல சோல்மேட்ஸ் கூட மோஸ்ட்லி வராது. அதாவது சோல்மேட்ஸ் தான் ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேமா வரலாம், இல்ல கார்மிக்கும் ஃபால்ஸ் ட்வின் ஃப்ளேமா வந்து வரலாம் வெளியில இருக்கிறது. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆரம்பிக்க காலகட்டத்தில் வந்து நீங்க வந்து எப்படி நீங்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களோ உங்களுடைய குண்டலினி ஆற்றலை வந்து நீங்க எழும்பிடும், உங்களுக்கு இந்த ஜேர்னில இருக்கீங்கன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிடும். ஸோ அவங்களுக்கும் வந்து அது ஒரு விதமான மேஸ்குலினுக்கும் வந்து தெரிய வரும். ஸோ நீங்க வந்து அப்பதான் ரன்னர் சேசர் எல்லாமே வந்து வரும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து உங்களுடைய கர்மாஸா இருக்கட்டும் எல்லாமே நீங்க பண்ணி உங்களுடைய மேஸ்குலினை வந்து உள்ளுக்குள்ள உள்ள மேஸ்குலினை வந்து நீங்க வந்து ரொம்ப லெவல் வந்து வெளியே எடுப்பீங்க. ஏன் அப்படின்னா பெண்மையை பொறுத்தவரை தைரியம் இல்லைன்னா இந்த ஜேர்னில வந்து நிற்கவே முடியாது. சரிங்களா? பேசிக்கலா வந்து அதாவது ஒரு பெண் வந்து ஒரு நார்சிசிஸ்ட் ஃபேமிலியோ இல்லை வந்து ஒரு அடிமைத்தனத்துல இருக்கிற ஒரு குடும்பத்திலேயே வந்து அந்த பெண் இருந்திருந்தாருன்னா ரொம்ப வந்து கஷ்டப்படுவா. அதுக்குள்ள இருந்து அவள் வெளியே வர்றதுக்கே வந்து இதா இருக்கும். அப்புறம் சமுதாயம் இருக்கும். ஸோ பலவிதமான தடங்கல்கள், ஏன்னா இது வந்து ஒரு புதுவிதமான ஒரு 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 ஜேர்னி. சரிங்களா? புதுசு. ஸோ அப்படின்னு சொல்லும் போது நிறைய பேர் யார்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுக்க தன்மை இருக்காது. ஸோ நீங்க வந்து தனிச்சு விடப்படுவீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்து, ஆனா தட்டு தடுமாறி நீங்க வந்து எப்படியோ அதை வந்து வந்துடணும் அப்படிங்கிறதுல நீங்க வந்து வருவீங்க. அடிபட்டு மிதிப்பட்டு எல்லாம் பண்ணிட்டு நீங்க வந்திருப்பீங்க. ஸோ ஒரு ஸ்டேஜ்ல வந்து நீங்க வரும்போது தான் அங்க இருந்து உங்களுடைய டிவைன் மேஸ்குலின், அது வரைக்கும் நீங்க வந்து ரன்னர் சேசர்லயே நீங்க வந்து போயிட்டு இருக்கலாம், இது பண்ணலாம். இதுக்கு இடையில தான் வந்து நீங்க எல்லாமே பார்த்துட்டு வந்திருப்பீங்க. சரிங்களா? சோல்மேட்ஸ், கார்மிக்ஸ் எல்லா லெசன்ஸும் நீங்க எடுத்துக்கிட்டே வருவீங்க. எடுத்துட்டே வந்துட்டு ஒரு பீரியட் ஆஃப் டைம்ல வந்து சரண்டருங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நீங்க வருவீங்க. அவ்வளவுதான், இதுக்கு மேல வந்து என்னால ஒன்றும் பண்ண முடியாது, போட்டும், இதுவே வந்து கடவுளே வந்து என்னன்னாலும் பண்ணட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் நான் வந்து பார்த்துட்டேன். ஏன்னா நம்ம அதில் செஞ்சுட்டு எல்லாம் பார்த்தேன், கடைசியில் வந்து ஒண்ணுமே ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க போகும்போது தான் உங்களோட ஒரிஜினல் வந்து வருவாங்க. சரிங்களா? வரும்போது தான் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அந்த டைம்லையும் ஒரு விதமான ஒரு ஷாக்குக்கு வந்து நீங்க வந்து போகணும். அதாவது செகண்ட் இதுன்னு இது வந்து ரெண்டாவது ஒரு இது அப்படிங்கிற மாதிரி ஒரு இதுக்கு வந்து நீங்க வந்து போவீங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து மேஸ்குலின் கேரக்டரை வச்சே தான் வந்து அவங்க பல இது வந்து பண்ணியிருப்பாங்க. எப்படி வந்து நீங்க வந்து உங்களுடைய மேஸ்குலினை வெளியே எழும்பும் போதுதான் அவங்களுக்கு இப்போ பெண்மை அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நார்மலா பெண்மைன்னு சொல்லணும்னா பெண்மை நேச்சர்ஸ் வந்து அந்த பெண்மைக்கு நிறைய இருக்கும். ஏன்னா அவங்க வந்து சிறு வயசுலயே நிறைய விட்டு கொடுக்குற தன்மை, நிறைய இழந்திருப்பாங்க, நிறைய கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவோ பெயின் தாங்கி அவங்க எல்லாமே அதை வந்து நல்லா தாங்கி ஒரு உள்ளுக்குள்ள வந்து ஒரு போல்ட்னஸ் இருப்பாங்க. வெளியே வந்து அதை எக்ஸ்பிரஸ் பண்ணி செயல்ல கொண்டு வரதுக்கு மட்டும்தான் தெரியாது. ஸோ இந்த ஜேர்னி வரும்போது மேஸ்குலின் வந்து உள்ளுக்குள்ள இருந்து துணை இருந்து அந்தளுடைய ஆண் தன்மையை வந்து உங்களுக்கு வந்து ஊட்டும் போது தைரியத்தையும் செயல்திறனையும் உங்களுக்கு வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து உடச்சு இது பண்ணிட்டு நீங்க வந்து பர்ஸ்ட் ஆயிட்டு வெளியே வருவீங்க. வெளியே வந்தபோது தான் வெளியே வரும்போது தான் என்ன என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அப்ப ஆண் தன்மை வந்து நீங்க வந்து ஒரு 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 வெளியே வந்து நீங்க வந்து இது தெரிஞ்சிருச்சு இந்த ஜேர்னின்னு வேற. ஸோ நீங்க போடும்போது நீங்க வந்து எப்போதுமே வந்து ரன்னராகவே தெரியும். சரிங்களா? ஏன்னா நீங்க வந்து அதை உணர்ந்திருப்பீங்க, நீங்க ஃபீல் எடுத்திருப்பீங்க. ஸோ இப்படியெல்லாம் இருப்பாங்களா? ஏன்னா அது வரைக்கும் நீங்க லைஃப் டைம்ல எத்தனை வயசானாலும் சரி இந்த மாதிரி ஒரு நேச்சரான ஒரு யூனிக்கான, ஏன்னா இது ஒன்னே ஒண்ணுதான், இதை நீங்க பார்த்துக்கவே மாட்டீங்க. ஆனா ஆக்சுவலா முதல்ல உங்களுக்கு தெரியாது, உள்ளதான் இருக்கு, உள்ளதான் உங்க நேச்சர், நீங்க தான் அது அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் தெரியாது. ஆனா அது வெளியே நீங்க பார்த்தோன்னே நீங்க வந்து அட்ராக்ட் ஆகி, இப்ப சோல்மேட்னா கிட்டத்தட்ட 95% வந்து சேமா இருப்பாங்க. பட் அந்த 1%ல அவங்க வந்து ஃபெயில் ஆயிருவாங்க. 5% ஏதோ கொஞ்சம் இதுல அவங்க ஃபெயில் ஆயிருவாங்க. கார்மிக் வந்து டோட்டலா வந்து ஃபர்ஸ்ட் நல்லா முகமூடி போட்டிருப்பாங்க, உங்களுக்கு புரியவே புரியாது, அந்த மாயை வந்து ரொம்ப இருக்கும். ஸோ அதை விளக்க
நடக்கணும், நிறைய இருக்கு இதுல. ஸோ நீங்க வந்து எல்லாத்தையுமே, அதாவது செல்ஃப் லவ் எடுத்திருப்பீங்க, செல்ஃப் கேர் பண்ணிருப்பீங்க, டிட்டாச் எடுத்திருப்பீங்க, ஏகப்பட்டது நீங்க பண்ணி தான் வந்து இது எல்லாமே கார்மிக்க ரிலீஸ் பண்ணிருப்பீங்க, ட்ராமாஸ் இது பண்ணிருப்பீங்க, ஊன்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிருப்பீங்க. எல்லா விதமான இதையும் நீங்க வந்து பார்த்துட்டு நீங்க இப்படி வரும்போது அதுலதான் நீங்க வந்து அட்ராக்ட் ஆகி நீங்க ரன்னராகவே இருந்துட்டு இருப்பீங்க. அப்போ ஒரு ஸ்டேஜுக்கு நீங்க வரும்போது தான் இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆன் நேச்சர்லயே இவங்க செயல் அதெல்லாம் பண்ணிட்டு இவங்களுடைய கர்மாஸா இருக்கட்டும் கொஞ்சம் கழிச்சிட்டு வரும். ஆனால் அந்த அந்த காலகட்டத்துல இவங்க வந்து திரும்பி உங்களை நோக்கும் போது, அதாவது நீங்க எப்போ வந்து உள்தன்மையில வெளியில வேண்டாம் அப்படின்னு சொல்லும் போதுதான் இங்க வந்து வெளிப்படும் போதுதான் அவங்க வந்து உங்களை பார்க்கும் போதுதான் அவங்களுடைய பெண்மை வந்து எழும்ப ஆரம்பிக்கும். சரிங்களா? அவங்க இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா, இப்ப இந்த ஜேர்னிக்கு வரும்போது நீங்க பிறந்ததுல இருந்து நீங்க வந்து இது வரைக்கும் உள்ள லெசன்ஸ் தான் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதாவது நீங்க ஏதோ ஒண்ணு எல்லா ட்ராமாஸும் நீங்க இந்த இந்த லைஃப் டைமுக்குள்ள ஏதோ ஒரு இடத்துல நீங்க வந்து சந்திச்சிருப்பீங்க. அதோட இதுதான் தான் வந்து உள்ள இருக்கும். நீங்க அந்த சைல்டுக்கு வந்து சாப்பாடு கொடுத்துருக்கவே மாட்டீங்க. சரிங்களா? அதை சாட்டிஸ்ஃபையே பண்ணிக்க மாட்டீங்க. அதை எடுத்து எடுத்து நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அதை ஹீல் பண்ணி நீங்க வந்து எல்லாம் கியூர் பண்ணுவீங்க. இந்த காலகட்டம் நீங்க வந்து வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு வந்து இவங்கள பார்க்கும்போது உங்களுக்கு கோவம் வரும். என்னன்னா, நான் இவ்ளோ 5 வருஷம் நான் வந்து படாத பாடு பட்டம்போது எனக்கு வரவே இல்லையே, ஓடிட்டே தானே இருந்தாங்க. ஸோ இவங்க இல்ல நீங்க தான் ஃபெமினே தான் சேசரா இருப்பாங்க. நான் அப்ப அதுல வந்து ரன்னர்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அவங்க தான் சேசரா இருப்பாங்க. நான் தானே இது பண்ணேன். அப்போ வந்து கண்டுக்கவே இல்லை. ஸோ என்னோட கஷ்டத்து அவ்வளோ ஒரு நான் பண்ணும்போது, அதாவது நீங்க நம்ம என்ன நினைச்சோம், உள்ள இருந்து அவங்க தான் வந்து நம்மளுக்கு கைட் பண்ணாங்க டிவைனா இருந்து. பட் நம்ம வந்து வெளியே வந்து அதை வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். பார்க்கும்போது உங்களுக்கு வந்து யோசிக்க தோணும். அப்போ திருப்பியும் இவங்களோட இது வரும்போதும் அந்த பெயின் திருப்பி நம்மளுக்கு வந்து திருப்பி ஒரு ரோல்குள்ள நம்ம போறோமே அப்படிங்கிற கோபம் வரும். அந்த நேரத்துல தான் கொஞ்சம் நீங்க வந்து நிதானமா இருக்கணும். ஏன்னா இது வந்து செகண்ட் இது. ஆல்ரெடி நான் பார்த்ததுலேயே நீங்க பாத்தீங்கன்னா, நான் பேசின பல பெண்கள்லேயே நீங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே ஒரு கொரோனா டைம் அதுக்கு முந்தின டைம்ல இருந்து இந்த அவேக்னிங் வந்து இந்த ட்வின் ஃபிளேம் கலெக்டிவ்ஸ்க்கு வந்து நிறைய நடந்துட்டு, யாருமே வந்து இப்போ வந்தவங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து பேசல. எல்லாமே 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் 7 இயர்ஸ் அப்படின்னு தான் பேசுறாங்க. சரிங்களா? அதுக்கு முன்னாடி ஸோ அதனால ஆல்ரெடி அவங்க வந்து ஃபுல் இது. ஆனா எதுல நிக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, அவங்களுடைய டிவைன் மேஸ்குலின் இந்த காலகட்டம் வரும்போது அகெயின் வந்து அவங்க பெயின்குள்ள விழும்போது தான் அவங்க வந்து ரொம்ப லெவல் வந்து அவங்களுக்கு கோபம் வருது. ஐயோ இவங்க துரோகம், இவங்க வந்து நம்மளுக்கு ஹெல்ப்பே இல்லை, இவங்களுக்கு எதுக்கு நம்ம பண்ணணும், இப்படி பலவிதமான அகெயின் திருப்பி முதல்ல இருந்து வர்றாப்புல வருது. அந்த அன்கண்டிஷனலே பிரேக் ஆகுற மாதிரி வரும்போது தான் இவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதுதான் இப்போ வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அப்போ அந்த அவங்க ஆண் தன்மைக்கு வந்து நீங்க வந்து என்னதான் நீங்க வந்து சொன்னாலும், அதாவது உங்களுக்கு எப்படி வந்து துடிக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு ஒரு கர்மிக்க வந்து நீங்க வந்து கடந்து வந்திருப்பீங்க. அதே அனுபவம் அவங்களுக்கு இப்பதான் வந்து அவங்க பார்க்க போவாங்க. பார்க்க போனா உங்களுக்கு தெரியும். நீங்க சொல்ல போய் அதை பண்ணும்போது அவங்க என்ன நினைச்சுப்பாங்கன்னா, ஒண்ணு வந்து என்னை டாமினேட் பண்றா அப்படின்னு நினைச்சுப்பாங்க. இல்ல வந்து இவ யார் சொல்றதுக்கு அப்படிங்கிற ஒரு ஈகோ கிளாஷ். இதெல்லாம் வெளியே. சரிங்களா? ஸோ அதனாலதான் வெளியே அவங்ககிட்ட வந்து பேசவே கூடாது. உள்ளே வந்து நீங்க என்ன பண்ணணும்னா, இப்ப எல்லாமே எனர்ஜி வைஸ் வந்து நீங்க சென்ஸ் ஆகும். ஸோ நீங்க வந்து அந்த எனர்ஜி வைஸே வந்து அவங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு மெசேஜ் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு நீங்க பாட்டுக்கு இருக்கணும். அவங்களுக்கு வந்து இறை வந்து இந்த லெசன்ஸ் கொடுத்துதான் அவங்க அதுல இருந்து மீண்டு வரணும் அப்படின்னு சொன்னா, அப்போ அவங்க பெயின் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்ததுன்னா அவங்க பெயின் அனுபவிக்கணும். ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ வந்து இப்ப நீங்க 5 வருஷம் கடந்ததை எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பர்சன் வந்து நீங்க அதை உணர்ந்து அதை வந்து கன்வே பண்ணும் போது என்ன நடக்கும்னா, திருப்பியும் நான் வந்து எல்லாரும் கவலை என்னன்னா, திருப்பியும் நான் முதல்ல இருந்து ஆரம்பிக்கணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கவலை தான் எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இல்ல, ஆனா ஏன் அப்படின்னா நீங்க இப்போ வந்து எல்லாமே கொஞ்சம் ஃப்ரீ ஆயிருப்பீங்க. சரிங்க? எல்லாமே தெரிஞ்சுப்பீங்க. நீங்க தெரிஞ்ச உடனே இதை வந்து நீங்க உள்தன்மையில் நீங்கள் வந்து கவனிச்சு இந்த ஜேர்னிக்கு அப்புறம் நீங்கள் எப்படி இதை வந்து டீல் பண்ணீங்க அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதை திருப்பி எடுத்து நீங்க அதுபடி நீங்க திருப்பியும் நீங்க வந்து உள்ளுக்குள்ள தன்மையில நீங்க நடக்கிறீங்க அப்படின்னா, அதோட இது வந்து அபரிவிதமா அவங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகி அவங்க வந்து உங்களுடைய ஃபெமினின் நேச்சரை வந்து அந்த சக்தியை வந்து அவங்க வந்து எடுப்பாங்க. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்டீங்க அப்படின்னா, இந்த சக்தி தான் உணர்ச்சி இதா வரும். ஒரு ஒரு நீங்க வந்து அது எல்லாமே அவங்களுக்குள்ள பழைய இது. அவங்க இதுவரைக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு பெண்மையை வந்து அவங்க வந்து அவுட்ல வந்து அவங்க எத்தனையோ பெண்களை கடந்து வந்திருப்பாங்க. ஆனா இந்த யூனிக்கா உங்கள மாதிரி ஒருத்தவங்களை வந்து அவங்க வந்து பார்த்திருக்கவே மாட்டாங்க. இது வந்து வெளியே கிடையாது. உள்தன்மையில் வந்து அந்த சோல் தான் வந்து ரெகக்னைஸ் ஆகும். ஆகும்போதுதான் அந்த எனர்ஜி வைஸ் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு புரியாது. இப்படி ஒரு இதை நான் லைஃப்லயே நான் பார்க்கலையே,
நான் வந்து எப்படியோ நினைச்சு கொண்டிருந்தேனே. ஏன்னா இந்த சமுதாயத்தின்படி இந்த உலகத்தில் வந்து சித்தரிக்கிற பெண்கள் இப்படிதான் 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 அப்படிங்கிற ஒரு கோர்வைக்குள்ளே இவங்க வாழ்ந்து வருஷ கணக்கா அதை ஊறி போய் இருப்பாங்க. ஸோ திடீர்னாப்புல வந்து அவங்க பார்க்கும்போது முதல்ல வந்து அவங்க வந்து தடுமாறுவாங்க, ஷாக் ஆவாங்க. ஆனதுக்கு அப்புறம் தான் என்ன என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, நீங்கள் உள்ளுக்குள்ளே வந்து அதை வந்து புரிஞ்சுக்கிடணும். சரிங்களா? புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் கொடுக்கணும். நம்ம எப்படி அந்த ஷாக்ல இருந்து வெளியே வந்து நம்ம லெசன்ஸ்லாம் எடுத்து வந்தோமோ, அதே மாரி ஆனா அவங்க குயிக்கா ஆயிரும் அவங்களுக்கு. அந்த அந்த பிரமிப்புல வந்து அவங்க வந்து எப்ப தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது இது வந்து ஆமா, நான் தான் அது அப்படிங்கிறத அவங்க வந்து ஃபுல்லா வந்து உணர ஆரம்பிச்சுருவாங்க. அது வந்து ஈஸியா உணர்ந்துருவாங்க. ஏன்னா, ஆல்ரெடி நீங்க மாஸ்குலின் வந்து நீங்க உணர்ந்து வச்சுட்டீங்க நீங்க. சரிங்களா? அப்ப அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மாரி அவங்க ஃபெமினின் நேச்சர வந்து ஆனா இந்த வெளிக்கு வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா, அத எடுக்கிறது வந்து அவங்களுக்கு இது. அதுக்கப்புறம் தான் அவங்க புரிவாங்க, இல்ல இது வந்து நம்மளுக்குள்ள உள்ள பெண்மை தான் இது அப்படிங்கிறத அந்த ஷாக்ல இருந்து அவங்க மீண்டு வந்து, அதுக்கப்புறம் அவங்க வந்து க்யூர் ஆகி எல்லாம் பண்ணிட்டு அவங்க வந்து ஷார்ட் பீரியட்ல வந்து ஆனா இது வந்து ரெக்கவர் ஆயிருவாங்க. நீங்க நினைக்கிற மாரி ரொம்ப வருஷ காலம் எடுக்கும்னா, இது வந்து அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஷார்ட் பீரியட்ல வந்து அவங்க வந்து இது பண்ணிருவாங்க. அந்த டைம்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, உண்மையாலுமே நீங்க வந்து நல்லா எல்லாமே நீங்க வந்து இதுல தான் நீங்க என்ன பார்க்கணும்னா, திருப்பியும் போயிட்டு நான் அழுறேன். நான் வந்து ஐய்யய்யோ! நான் ரொம்ப ரொம்ப சேட் ஆயிட்டேன். நான் வந்து எனக்கு வலிக்குது. அங்க வலிச்சா இங்க வலிக்குது. அது என்ன கஷ்டம் தெரியுது. எனர்ஜி இழுக்குது. இப்படி எல்லாமே நீங்க வந்து சொல்றத வந்து அத வந்து பண்ணுனீங்க அப்படின்னா, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ட்ராமா இருக்கு. அத உங்களுடைய டிஎம் வந்து ட்ரிகர் பண்றாங்க அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? ஆக்சுவலா அது இல்லாத பட்சத்தில் நீங்கள் இந்த டைம வந்து ரொம்ப லெவல் வந்து என்ஜாய் பண்ணலாம். எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி வந்து ஒரு ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரு உங்களுடைய ஆண் தன்மையை பார்த்து வந்து நீங்கள் வந்து மிரண்டு இது பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரசிச்சு எல்லாமே நீங்க பண்ணுனீங்களோ, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் ஓ நான் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி புரிஞ்சு நீங்க வந்தீங்களோ அதே மாதிரி அவங்க உங்கள் பெண் தன்மையை பார்க்கும்போது நீங்கள் அதை ரசிக்கணும். சரிங்களா? ஏன் அப்படின்னா உங்களே இது வந்து ரசிக்கிற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஓ இப்படி நம்ம இப்படித்தானே பண்ணணும், அப்படியே டிட்டோவா நடக்கும். நீங்க நல்லா அதனாலதான் நான் என்ன சொல்றேன்னா, அமைதியா எல்லாத்தையுமே வந்து உற்று நோக்கணும். அப்சர்வ் தான் ரொம்ப 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 முக்கியம் இதுல. இந்த டைம்ல இந்த காலகட்டத்துல ரொம்ப ரொம்ப அப்சர்வ் பண்ணணும். நான் வந்து இதெல்லாம் வந்து நான் செஞ்சது தானே நானு. ஏன்னா அவங்க அப்படியே வந்து ரிஃப்ளெக்ட் எடுப்பாங்க. ஸோ ஒண்ணு என்ன தோணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓ நம்ம இப்படிலாம் வேற இருந்திருக்கோமா அப்படின்னு சொன்னோம். இன்னொரு விதமா வந்து என்ன தோணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, அப்படியே டிட்டோவா அப்படியே வரும். இப்படி எங்கேயுமே இந்த ஜேர்னில வந்து கிடைக்கவே கிடைக்காது. உங்களை நீங்களே வந்து நீங்க சொல்றது வேற. புரியுதா உங்களுக்கு? இப்ப நான் வந்து என் பெருமையை நானே சொல்றது வேற. அதுதான் இந்த ஜேர்னியோட ஸ்பெஷாலிட்டியே. இன்னொருத்தங்க மூலமா நம்மள அப்படியே அவங்க வந்து அவங்க பிரதிபலிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, எப்படி கண்ணாடிய பார்க்கறதோட நேர்ல பார்க்கறது அப்படிங்கிறது ஒரு அந்த இதுல நீங்கள் வந்து ரசிச்சீங்கன்னா ரொம்ப 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 ஒரு பியூட்டிஃபுல்லா அதுவும் இல்லாம என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் இத. அப்சர்வ் பண்ணீங்கன்னா, உள்ளுக்குள்ள அப்சர்வ் பண்ணீங்கன்னா, சரிங்களா? இது வெளிய போய் திருப்பியும் போய் வந்து நீங்க ஏதாவது போனீங்கன்னா, அவங்க திருப்பி ஓட ஆரம்பிச்சுருவாங்க. சரிங்களா? ஸோ இத வந்து அப்சர்வ் பண்ண இத வந்து நல்லா ரசிக்கலாம் இத. ஏன்னா உங்க பெண்மைய வந்து அவங்க அவங்க எடுப்பாங்க உங்களுக்குள்ளத. ஸோ அப்ப வந்து உங்களுக்கு நல்ல கேரக்டர்ஸ் வந்து அவங்க அவங்க பார்த்தே வந்து மிரண்டுருவாங்க. இவ்ளோ அன்பா அப்போ யாருமே வந்து உங்கள வந்து இதுவரைக்கும் என்ன அப்டின்னா இது மாதிரி பார்த்துக்க மாட்டாங்க. உங்களோட ஃபுல் நேச்சர வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. சரிங்களா? எவ்வளோ பெரிய ஆளா இருந்தாலும் சரி, மைண்ட் ரீடிங் தான் பண்ண முடியுமே. சோல் லெவல் ரீடிங் வந்து யாராலையும் பண்ண முடியாது. பட் அவங்க ட்வின் பண்ணுவாங்க. அத பண்ணிட்டு வரும்போது ஏற்கனவே நீங்க நல்லா கியூர் பண்ணி வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு தெய்வீக தன்மையை அவங்க வந்து பிரதிபலிப்பாங்க. பிரதிபலிக்கும் போது தான் என்ன தெரியும்னா, நீங்க எந்த அளவுக்கு தெய்வீக தன்மையை நீங்க வந்து எடுத்திருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ அது வந்து ரொம்ப லெவல் வந்து அதை வந்து கொஞ்சம் ஜாலியா நீங்க வந்து கடந்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸியா சீக்கிரமே வந்து இது பண்ணிடலாம். அவங்களுக்கு டைம் கொடுத்து நீங்க விட்டுருங்க. அவங்க லெசன்ஸ் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு அவங்க வருவாங்க. அதுமாதிரி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நான் உங்க ஜேர்னி அப்படின்னா நீங்க தான் அந்த ஜேர்னி. நிறைய பேர் வந்து இப்ப நான் பாக்குறதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சேஃப் ஜோன்லயே கேம் விளாடலாமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. கண்டிப்பா இந்த ஜேர்னிக்குள்ள இருந்தாங்க அப்படின்னா பண்ணவே முடியாது. அப்படி சேஃப் ஜோனுக்குள்ளே நம்ம இருக்கவே முடியாது என்னைக்குமே. எல்லா கஷ்டமும் படாம நல்ல சொகுசா அடுத்தவங்களோட இதுல வரணும் அப்படின்னா வரவே முடியாது. அது மட்டும் நான் வந்து
சொல்லிக்கிறேன். ஏன் அப்படின்னா எல்லாருக்கும் வந்து கஷ்டப்படக்கூடாது, ஆனா ரொம்ப லெவல் வந்து எல்லாமே வந்து கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. இந்த ஜேர்னிக்குள்ள நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இது பண்ணி நம்ம வந்து வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். கஷ்டம் அப்படின்னு சொல்லும் போது வெளியில உள்ள கஷ்டம் அப்படின்னு சொல்றதை விட உள்ளுக்குள்ள வந்து எவ்வளவு லெசன்ஸ் எடுத்திருப்போம், இதனால எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ணியிருப்போம், என்னென்ன அவமானங்கள் பட்டிருப்போம். எதுக்காண்டினா இந்த டிவைன் சூஸ் பண்றதுக்காண்டி தான். சரிங்களா? அந்த 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 டிவைனை வந்து உங்களுடைய திருப்பியும் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம எல்லாத்தையும் வந்து பீட் பண்ணிட்டு தான் நம்ம வந்திருப்போம். அந்த டிவைன் கூட சேர விடாம தான் நம்மளுக்கு இது எல்லாமே நடக்கும். ஸோ அதெல்லாம் பீட் பண்ணிட்டு நம்ம அந்த காலகட்டத்திலையும் அவங்களோட கார்மிக் வந்து டிஸ்டர்ப்ஸ் பண்ணும் போது அது வந்து பிரபஞ்சம் வந்து குயிக்கா, ஏன்னா நம்ம ஆல்ரெடி நம்ம எல்லாமே பண்ணிட்டோம், நீங்க ஒண்ணுமே செய்யலைனாலும் நிறைய விஷயங்கள் வந்து கத்து கொடுத்துரும். ஸோ தைரியமா தான் ஃபேஸ் பண்ணணும் இந்த ஜேர்னியை பொறுத்தவரை. உங்க டிவைன் மேஸ்குலினா இருந்துட்டு வருஷ காலமா இப்படியே பயந்துட்டே நான் வந்து சேஃப் ஜோன்ல வந்து கேம் விளாடுறேன் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக வந்து அவங்க வந்து உங்களோட டிவைனா இருக்க மாட்டாங்க. நீங்க என்ன பிரபஞ்சத்துக்கு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க, இவங்க தான் என் ட்வின் ஃப்ளேம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரபஞ்சம் அதுக்கு தக்கனதான் சிக்னல் கொடுக்கும். ஏன்னா ஆல்ரெடி நீங்க வந்து உள்ள ஏத்திட்டீங்க. சரிங்களா? அதனால அந்த ரிஃப்ளெக்ஷன்ஸ் வந்து அப்படியே தான் நடக்கும். அதனால நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஒரு டைம் அவங்க வரவே இல்லை, அவங்களுக்கு எந்த வித சேஞ்சஸும் இல்லை, அவங்க அப்படியே தான் பயத்திலே தான் இருக்கிறாங்க, தைரியமே இல்லாம இருக்கிறாங்க, ஒன்னொருத்தவங்க ஷேடோலயே தான் வாழணும்னு ஆசைப்படுறாங்க அப்படின்னு நினைச்சா அவங்க கார்மிக்கா இருக்கலாம், சோல்மேட்ஸா இருக்கலாம், ஃபால்ஸா இருக்கலாம். ஏன்னா நான் நினைச்சிட்டேன் அப்படிங்கிறதுல நீங்க நினைச்சுக்கிட்டு இதை வந்து திருப்பி நீங்க வந்து ரீசெக் பண்ணாம இருந்தீங்கன்னா மாட்டிப்பீங்க. சரிங்களா? அப்படியே தான் இருக்கணும், காலத்துக்கும் அப்படியே தான் இருக்கணும். கொஞ்சம் வந்து அதை ரீசெக் பண்ணுங்க எடுத்து எப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கார்மிக்லாம் அவ்வளோ எளிதா நீங்க வந்து கண்டுபிடிக்க முடியாது. அதுவும் ஒரு நார்சிசிஸ்ட் கார்மிக்ஸ்னா நீங்க சிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா அவங்களோட சுய ரூபத்தை நீங்க வந்து கண்டுபிடிக்கிறது அவ்வளோ அவ்வளோ கஷ்டம், ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் நார்சிசிஸ்ட் இருக்கிற உள்ள பீப்புள்ஸ் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 இயர்ஸ்க்கு மேலனா கூட அவங்க வந்து அவங்க அவங்க மாஸ்கை வந்து அவங்க கலட்டவே மாட்டாங்க. சரிங்களா? அவங்க கலட்டவே மாட்டாங்க, அவ்வளோ அழகா கேம். நீங்க அப்படி ஏதாவது தெரியணும், அதாவது ஆமா இத்தனை வருஷம் ஆச்சு அவங்ககிட்ட இருந்து ஒரு தைரியமே வரல, அவங்க வந்து எதையுமே ஃபேஸ் பண்றதுக்கு வந்து தைரியம் இல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது நினைச்சீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் நீங்க யோசிங்க, இது என்னோட ட்வின்னா இல்லைன்னா என்ன, இல்லைன்னா எப்படி இருக்கும். ஏன்னா அவங்க கன்வே பண்ணல அப்படின்னு சொன்னா நீங்களா ஒரு கெஸ்ஸிங்ல இவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்க கூடாது. அவங்க வந்து சொல்லல அப்படின்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க யோசிக்கணும். யோசித்து அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நார்சிசிஸ்டோட இதை வந்து நீங்க வந்து படிங்க. சரிங்களா? நல்லா இது நான் ஆராய்ச்சியே பண்ணியிருக்கேன். ஸோ அதை பண்ணும்போது தான் அவங்க எந்த அளவுக்கு கேம் விளாடுவாங்க, எந்த மாதிரி வந்து சேஃப் ஜோன்லேயே வந்து கேம் எடுப்பாங்க அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டா தெரியும். ஏன்னா நான் ரொம்ப படிச்சிருக்கேன் அந்த இதை பத்தி. இது வந்து கண்டே பிடிக்க முடியாது, அவ்வளோ அழகா மாஸ்க் போட்டிருப்பாங்க. ஸோ நீங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க இதெல்லாம் வந்து கத்துக்கிடணும், பார்க்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அமைதியா உட்காந்து அப்சர்வ் பண்ணணும், யோசிக்கணும். ஏன் வரல, நம்ம இவ்வளோ இன்னர் ஒர்க் பண்ணிட்டோமே ஏன் வரல, தைரியம் இல்லை. தைரியம் இல்லைன்னா வரல அப்படின்னு சொன்னா அவங்க உங்களை சூஸ் பண்ணலன்னு தான் அர்த்தம். அப்போ மறைமுகமா கேம் விளையாடுறதுக்கு இது ஒன்றும் வந்து சாதாரண பயணம் கிடையாது, இது டிவைன் பயணம். அந்த டிவைன் பயணத்துக்கான தைரியம் வந்து இல்லை அப்படின்னா இந்த பயணத்துக்கு வந்து அவங்க வந்து அருகதையற்றவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ நல்லா பாருங்க, கார்மிக்கா இருக்கலாம், அலர்ட்டா இருங்க, அவ்வளவுதான் நான் வந்து சொல்லுவேன். தேங்க்யூ.